மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இன்று இரவு 1 மணிக்குள்ளாக என்ன நடக்கப் போகின்றது? ஒட்டுமொத்த பிரச்சனைகளும் தீருமா? முழு கடனும் அடையுமா? பணம் குவிய என்ன பண்ணணும்? உங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரும் அதிர்ஷ்டம் அடிக்கப் போகின்றதா? யோகம் கிடைக்கப் போகின்றதா? அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த ரகசியத்தை தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தீங்க. நம்ம கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். எப்போதுமே ஒரு ஜாதகம் பார்க்க ஆன்லைனில் மினிமம் 500 ரூபாய்க்கு மேலாகுங்க. பட் ஆனால் இந்ததொரு மாதம் மட்டும் வெறும் 149 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்புனாலே போதுங்க. உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவேங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நம்ம ஜனன காலகட்டத்தை பார்த்து அந்த ஜாதக பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கு பிறகு இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் பலன்கள் சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகள் இதெல்லாம் நீங்கள் கேட்கலாம். கடைசியாக எளிமையான பரிகாரங்கள் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிருங்க. கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்த பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவோங்க. ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும். சரி, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். அதற்கு முன்னாடி நம்ம எப்போதுமே ஒரு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு அமௌண்ட் வாங்காமல், அதாவது ஒரு தட்சணை அப்படிங்கிறது எதுவும் இல்லாமல் ஜாதகம் அப்படிங்கிறது பார்க்க முடியாதுங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான பலன்கள் இருக்காது அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் அமௌண்ட் வாங்குகிறோம், சரிங்களா? அதையும் தாண்டி நம்ம கரெக்டாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, ஜாதகம் ரொம்ப நல்லா பார்க்குறீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்கலாம். அது மொத்தமாக டொனேஷன், மற்றவங்களுக்கு உதவிக்காக தான் போகும். சரி, ஓகேங்களா? சரி, ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கடைசி வரை பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதற்கு முன்னாடி ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த வருடத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போ தான் அது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். இன்றைய தினம் முழுவதுமே முடிவதற்குள்ளார இந்ததொரு காலகட்டத்தில் உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட கோபம் வரலாங்க. கோபத்தை கட்டுப்படுத்தினீங்க அப்படின்னா பெரியதொரு வெற்றியை பார்க்க முடியும். உங்களால் சாமர்த்தியமாக எதையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு பக்குவத்தை உங்களுக்கு குரு பகவான் கொடுப்பாருங்க. எதிலையுமே இழுபறியாக இருந்து வந்த நிலை எல்லாமே மாறி உங்களுக்கு சாதகமான ஒரு நிலை, உங்களுக்கு சாதகமான ஒரு வெற்றி கிடைக்கப் போகின்றது. அடுத்தவர்களால் இதுவரை இருந்து வந்த தொல்லைகள் எல்லாமே மறைய போகின்றதுங்க. எதிரிகளே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையும் இந்த காலகட்டத்தில் உருவாகுங்க. தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் பகவானுடைய பக்க பலம் என்பது உங்களுக்கு மிக பெரும் முன்னேற்றமாக இருக்க போகின்றது. உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா வேலையில் டென்ஷன், வீண் அலைச்சல் இது எல்லாமே வந்து போகுங்க. வீண் பகை கூட உண்டாகலாங்க. கவனமாக இருப்பது என்பது ரொம்ப ரொம்ப நல்லது. தொழில், வியாபாரம் இது தொடர்பான காரியங்களில் சில தாமதங்கள் என்பது ஏற்பட்டாலும் லாபங்கள் நிச்சயமாக உண்டு என்பதை மறுத்துவிட முடியாதுங்க. பண வரத்து எதிர்பார்த்ததை விடவே அதிகமாகவே இருக்க போகின்றது. கடன் வாங்கிறது, கடன் கொடுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை தள்ளி போடுவது நல்லதாக இருக்குங்க. புதிய நபர்களை நம்பி எந்ததொரு விஷயத்துலையும் இறங்கிடாதீங்க. ஜாமீன் கையெழுத்து போடுவதை அறவே தவிர்க்கவில்லை என்றால் மிக பெரும் சிக்கல் என்பது உங்களை சூழ்ந்து கொள்ளுங்க. எதை பேசுவதாக இருந்தாலும் உங்களுடைய பேச்சில் நிதானமாக இருக்கணுங்க. ஏனோ தானோ என்று பேசிவிட்டு பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ளாதீர்கள். உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய உடல் நலத்தில் சற்று கூடுதல் கவனம் என்பது செலுத்த வேண்டுங்க. குடும்பத்தில் இருப்பவர்களால் திடீர் டென்ஷன் வர வாய்ப்புகள் இருக்கின்றது. கவனமாக இருங்க. பிள்ளைகளை கொஞ்சம் அனுசரித்து போங்க.
பிள்ளைகள் உங்களோட பேச்சின்படி நடப்பாங்க. பிள்ளைகளால் பேரையும் புகழையும் நிச்சயமாக இந்ததொரு காலகட்டத்தில் உங்களால் பெற முடியும் என்று உறுதியாக சொல்லலாங்க. எதிர்பார்த்த தகவல் என்பது நிச்சயமாக எதிர்பார்த்தபடி இருக்குங்க. அதாவது சாதகமான பலன்கள் என்பது உங்களுக்கு உண்டு. எதிர்பார்த்த தகவலில் சொத்துக்களில் பூர்வீக சொத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு லாபத்தை கொடுக்க போகின்றது. உயர்நிலையில் உள்ளவர்களோட மன வருத்தம் என்பது ஏற்படும்படியான சூழ்நிலை வரும். அப்படிங்கிறதுனால கவனமாக இருக்க வேண்டியது அவசியங்க. உடல் ஆரோக்கியத்தில் பெரும் பாதிப்புகள் இருக்காதுங்க. இயற்கையாக எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் சிறப்பான உடல் ஆரோக்கியத்தோடு இருக்க போகிறீங்க. வண்டி வாகனங்கள் மூலமாக மிக பெரும் முன்னேற்றம் என்பது உண்டாக போகின்றது. லாபம் உண்டாக போகின்றது. எதிர்பார்த்த கடன் உதவிகள் எல்லாமே நிச்சயமாக கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் கொடிக்கட்டி பறக்கக்கூடிய அற்புத நிலையை நீங்கள் பார்க்க போகிறீங்க. பழைய சிக்கல்கள் எல்லாமே தீரப்போகின்றது. மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா படிப்பில் கவனத்தை செலுத்த போகிறீங்க. அறிவுத்திறன் என்பது அதிகமாக போகின்றது. நல்லதொரு நண்பர்களால் நல்லதொரு பலன்களை பார்க்க போகிறீங்க. குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் எல்லாமே தலை தூக்குங்க. கவனமாக இருந்துக்கோங்க. சாதுரியமாக பேசி சமாளிக்க பாருங்க. பொதுவான ஒரு காரியங்களில் ஈடுபடும் போது கவனமாக இருக்கணுங்க. வாகனங்களை பயன்படுத்தும் போதும் எச்சரிக்கையோடு இருப்பது என்பது ரொம்ப நல்லதாக இருக்குங்க. எந்ததொரு விவகாரத்தையுமே எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மன வலிமை என்பது உண்டாக போகின்றது. அந்த அளவிற்கு கிரகங்களுடைய சாதகமான ஒரு நிலை என்பது உங்களுக்கு இருக்கின்றது. எதனையும் கூடுதல் கவனத்தோடு இருப்பது என்பது உங்களுக்கு நல்லதாகவே இருக்குங்க. எதிர்பாராத சில சம்பவங்களால் இழுபறியாக நின்று போன காரியங்கள் கூட நல்லதொரு முடிவுக்கு வருங்க. அதாவது எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்த்தது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படி நிச்சயமாக நடக்கும். வெளியூர் பயணங்கள் மூலமாக லாபத்தை பார்ப்பீங்க. ராகு பகவானுடைய சஞ்சாரம் என்பது உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் பெரும் உற்சாகத்தை கொடுக்குங்க. மனதளவில் இருந்து வந்த கவலைகள் எல்லாமே அடியோடு மறைந்து விடுங்க. தொழில் வியாபாரம் சிறப்பாக இருப்பதால் லாபத்தை பார்ப்பீங்க. வேலை செய்கிற இடத்துல சக ஊழியர்கள் நிச்சயமாக பக்கபலமாக இருக்க போகின்றார்கள். வர வேண்டிய பழைய பாக்கிகள் எல்லாமே நிச்சயமாக வசூலாகி விடுங்க. மறைமுக எதிர்ப்புகள் எல்லாமே நீங்கிவிடுங்க. மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு என்பது கிடைக்கும். உங்களுடைய திறமையான ஒரு செயல்பாடுகளின் மூலமாக பாராட்டுகளை பெற போகின்றீர்கள். யாருக்காகவும் எதற்காகவும் உங்களுடைய சுய கௌரவத்தை ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டீங்க. இது உங்ககிட்ட இருக்கக்கூடிய பெரும் பலவீனம்ங்க. இல்லை, பலம் என்று தான் சொல்ல வேண்டும். பலவீனம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இரக்க குணம். அந்த இரக்க குணத்தால் சில நேரங்களில் பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திப்பீங்க. இரக்க குணம் நல்லது அப்படின்னாலும் யாருக்காக இறக்கப்படணும், எதற்காக இறக்கப்படணும் அப்படிங்கிறது தெரிந்து செய்யலை அப்படின்னா அதுவே உங்களுக்கு எதிராக திரும்பிடுங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலை வரலாம். பார்த்து இருப்பது அவசியம். திருமண ரீதியாக உங்களால் சிறப்பாக செயல்பட முடியுங்க. அதாவது கணவன் மனைவியாக இருந்தீங்க அப்படின்னா அந்யோன்யமான ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்க. அனுகூலமான பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்க போகின்றது. உங்களை எதிர்த்தவர்கள் எல்லாமே விலகி ஓடப் போகின்றார்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு நிலை என்பது உண்டாக போகின்றது. குடும்பத்தில் அமைதி நிலவப் போகின்றது. குடும்ப உறுப்பினர்கள் பக்கபலமாக இருக்க போகின்றார்கள். நீங்கள் வச்சது சட்டம் அப்படிங்கிற நிலை உருவாகிடுங்க. எந்ததொரு இடத்துலையும் எந்ததொரு கொம்பனாலையும் அசைத்து பார்க்க முடியாது. நீ என்ன அவ்வளோ பெரிய கொம்பனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆனால் அது எல்லாம் நீங்கள் வெளிப்படையாக வாய் திறந்து பேச மாட்டீங்க. உங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக அவர்களே புரிந்து கொள்வாங்க. ஆமாம், இவன் பெரிய ஆள் தான் போல அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய திறமைகள் சரியான நேரத்தில் வெளிப்படும். அது மட்டும் இல்லாமல் அந்த திறமையின் காரணமாக பெரும் மாற்றத்தை நீங்கள் பெற்று மற்றவங்களுடைய அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் பார்க்க போகிறீங்க. யார் யார் எங்கே இருக்கணுமோ அங்கே தான் இருப்பாங்க. இல்லை அப்படின்னா உங்களுடைய தலையின் மீது ஏறி உங்களையே வீழ்த்த பார்ப்பாங்க, நசுங்க பார்ப்பாங்க. ஆகையால் யாரிடம் எப்படி பழகணும், எப்படி பேசணும் அப்படிங்கிறத தெரிந்து வைத்திருக்கக்கூடிய உங்களுக்கு எல்லா வகைகள்லேயும் நன்மை உண்டாக போகின்றதுங்க. தொழில் ரீதியாக
வியாபார ரீதியாக, குடும்ப ரீதியாக, அரசியல் ரீதியாக கொடிக்கட்டி பறக்க போகிறீங்க. மற்ற ராசிக்காரர்களை விட உங்களுக்கு தான் இந்ததொரு காலகட்டத்தில் நன்மைகள் பல உண்டாக போகின்றது. சுப பலன்கள் பல கிடைக்கப் போகின்றது. யாரையுமே அவ்வளவு எளிதில் நம்பிவிட மாட்டீங்க. இது உங்ககிட்ட இருக்கக்கூடிய பெரும் பலம் என்றே சொல்ல வேண்டுங்க. உங்களை நீங்கள் நம்புறீங்க பார்த்தீங்களா, அதுதான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு பெரிய ஒரு விஷயம். மற்றவர்களை அவ்வளவு எளிதில் நம்ப மாட்டீங்க அப்படின்னாலும் மற்றவர்களுக்கு தீங்கி இழைப்பது, மற்றவர்களை அடிமட்டத்திற்கு தள்ள பார்ப்பது அப்படின்னு மோசமான காரியங்கள் உங்களுக்கு பிடிக்காத ஒன்று என்பதையும் சொல்லியே ஆக வேண்டுங்க. மற்ற ராசிக்காரர்கள் பார்த்து பொறாமைப்படக்கூடிய ஒரு அளவிற்கு ஒரு வாழ்க்கையை இந்ததொரு காலகட்டத்தில் உங்களால் நிச்சயமாக வாழ முடியுங்க. எதற்கு எடுத்தாலும் மற்றவர்களை குறை கூறிக்கொண்டே இருப்பவர்கள் சிலர் இருப்பாங்க. அப்படி உங்களை குறை கூறிக்கொண்டே இருப்பவர்களை பார்த்தால் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. அப்படியாப்பட்ட நபர்களை அறவே ஒதுக்கி வைத்து விடுவீர்கள். யார் நல்லவன் யார் கெட்டவன் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு அவர்களை ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு நிலையை கிரகங்கள் உங்களுக்கு கொடுப்பார்கள். சனி பகவானால், குரு பகவானால் ஏகப்பட்ட நன்மைகளை பார்க்க போகிறீங்க. வாழ்க்கையில் பெரும் முன்னேற்றமும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களை தேடி வரப்போகின்றது. அதெல்லாம் சரிப்பா, கடன் பிரச்சனை எப்படி முடிவுக்கு வரும் அப்படி சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா, பிரபலங்களுடைய நட்பு, விஐபிகளுடைய நட்பு அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்யும் அப்படி சொல்லிட்டு 100% அளவில் சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்ததொரு காலகட்டம் இன்றைய தினத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்குங்க. உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும். அண்ணன் தம்பி பிரச்சனை, அதே போல் சகோதர சகோதரி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பவர்கள், அதாவது அண்ணனாக இருந்தீங்க அப்படின்னா தம்பி கூட பிரச்சனை, அண்ணனாக இருந்தீங்க அப்படின்னா சகோதரி கூட பிரச்சனை, இப்படி குடும்ப உறவுகளோட சில பிரச்சனைகள், சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சாதகமாக உங்களுக்கு ஏற்றாற் போல பேசுவது அவசியமாகவே இருக்கின்றது. மற்றவர்களை இழிவுபடுத்தாத ஒரு குணமும், மற்றவர்களுக்காக மற்றவர்களுடைய முன்னேற்றத்திற்காக உதவக்கூடிய அந்ததொரு நல்லதொரு மனமும் உங்களுடைய வாழ்க்கையை பெரும் முன்னேற்றத்திற்கு இந்ததொரு காலகட்டத்தில் கொண்டு செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக சொல்லலாம். சூது, மது, மாது, ரேசரி, லாட்டரி இந்த மாதிரியான விஷயங்களை அறவே தவிர்த்திடுவது நல்லது. இதில் ஏதோ ஒன்றில் கால் வைத்தால் கூட அகல பாதாளம் உங்களுக்கு நிச்சயம் காத்து கொண்டிருக்கின்றது. யார் எப்படிப்பட்டவங்க, யார் நமக்கு நல்லது செய்கிறவங்க, யார் நம்மளை அதில் பாதாளத்தில் செல்ல கூட இருந்து குழி பறிப்பவர்கள் அப்படிங்கிறதெல்லாம் புரிந்து கொள்ள போகிறீங்க. தொழில் ரீதியாக, குடும்ப ரீதியாக, அரசியல் ரீதியாக, வியாபார ரீதியாக, பட ரீதியாக கொடிக்கட்டி பறக்கப் போகின்றீர்கள். இந்ததொரு காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டம், யோக அதிர்ஷ்ட காலகட்டம். ஆன்மீக வழிபாடு, தெய்வ ஈடுபாடு என்பது உங்களுக்கு பெரும் மாற்றத்தை கொடுக்க போகின்றது. முருகப்பெருமானுடைய வழிபாடும் சிவன் வழிபாடும் உங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரும் அளவிலான ஒரு லாபத்தை கொடுக்கும். நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் பெருசாக நீங்கள் நான் தான் அப்படிங்கிற ஒரு அகந்தை இல்லாமல் இருப்பீங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குங்க. பல வகையிலேயும் லாபத்தை, பல வகையிலேயே வழியில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை, முன்னேற்றத்தை, ஒரு செழுமையான ஒரு வாழ்க்கையை கிரகங்களுடைய பார்வையில் பார்க்க போகிறீங்க அப்படி சொல்லிட்டு உறுதியாக சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நல்ல வீடியோவில் கண்டிப்பாக உங்களை சந்திக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் துல்லியமாக ஜாதகம் ஏதாச்சும் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் கீழே கொடுத்துருக்க கான்டாக்ட் நம்பருக்கு மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம இப்போதைக்கு ஒரு 150 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் எந்த ஒரு அவசரமும் இல்லாமல் நிதானமாக உங்களுக்கு ஜாதகம் பார்த்து சொல்கிறோம். விருப்பம் உள்ளவங்க மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.